வெல்கம் டு கமலி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகி ரொட்டி. இதில் இனிப்பு ரொட்டி, கார ரொட்டி ரெண்டும் பண்ணலாம். இனிப்பு ரொட்டி பண்ணுறதுக்கு ராகி மாவு 1.5 கப்புங்க, துருவின தேங்காய் 1/2 கப்பு, ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு. இதில் நான் துருவின வெல்லம் 1.5 கப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இனிப்பு கூட குறைய போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசங்க. நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இருகலாக தான் வேணும். கொஞ்சம் இனிப்பு போட்டிருக்கனால தண்ணி கொஞ்சம் கூடிடுச்சுனாலும் உங்களுக்கு மாவு பிசு பிசுன்னு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இருகலாக பசஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசஞ்சாச்சு. இப்போ எடுத்து இப்படி தட்டி பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் இப்படி வரணுங்க. அப்புறமா ஒரு பேனில் நான் இனிப்பு ரொட்டிக்கு நெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் நெய் விட்டுட்டு நெய்யில் அந்த இதை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக வேணாலும் தட்டிக்கலாம், நீங்கள் பெருசாக வேணாலும் தட்டிக்கலாம். உங்களுக்கு இப்படி கை ஒட்டுது அப்படின்னா நீங்கள் லேசாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படி தட்டினீங்கன்னா நல்லாவே தட்ட முடியும். ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். வேணுன்றப்ப 2 பக்கமும் திருப்பி போடும்போது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ராகி இனிப்பு ரொட்டி ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகி கார ரொட்டி. இதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப்பு ராகி மாவு, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட 1 கேரட் நல்லா துருவினது, 2 டேபிள் ஸ்பூன் மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். மாங்காய் இல்லை கிடைக்கலங்கிறவங்க, ஆனால் மாங்காய் டேஸ்ட்டு இதில் நல்லா இருக்குங்க. இது கூட கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது 3 நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் பசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு அதே மாதிரி கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக எடுத்து தட்டி பாருங்கள் கையில். ஒருவேளை கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு அப்படின்னா நீங்கள் ராகி மாவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி திரும்ப நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி பாருங்கள். பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில்
ஒரு பெரிய உருண்டை எடுத்து கையில் தண்ணி தொட்டு தொட்டு நல்ல பெரிய ரொட்டியாக தட்டிக்கோங்க. தட்டி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் ஆகுற வரைக்கும் மூடி வச்சு கூட குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால மூடி போட்டிங்கன்னா நல்லா உள்ளேயும் குக் ஆகிடும். ராகி ரொட்டி 2 பக்கமும் குக் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு ராகி கார ரொட்டி ரெடி. Thanks for watching. Subscribe our channel, like and share our videos.